திருவள்ளுவர் பெருமான் அருளி செய்த திருக்குறள்ல பல முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுல ஒன்று நிர்வாகவியல் தொடர்பானது. இப்போ நவீன நிர்வாகவியல் படிப்புகள்ல பலவிதமான நடைமுறைகளை பத்தி சொல்லித்தராங்க இல்லையா? அதில் பலவற்றை திருவள்ளுவர் 2000 வருஷங்களுக்கு முன்னாலே சொல்லி சென்று விட்டார். அதுல ஒண்ணு இந்த டெடிகேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா? அதாவது ஒரு வேலையை பகிர்ந்து அளித்தல். அது ஏன் அப்படி செய்யறோம் அப்படின்னா, ஒரே ஆள் அந்த வேலையை முழுவதும் இழுத்து போட்டு கொண்டு செய்வது அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம். அதுல தவறுகள் இறக்கும். 2-3 பேருக்கு அதை பகிர்ந்து அளித்தால் அந்த வேலை விரைவாக முடியக்கூடும். அதே மாதிரி அதனுடைய தரமும் மேம்படும். இதுதான் நவீன நிர்வாகவியல் படிப்புகள்ல நமக்கு எல்லாருக்கும் சொல்லித்தராது. இது திருவள்ளுவர் அப்பவே சொல்லிட்டு போயிட்டார். அந்த குறள் கூட நம்மளுக்கு தெரிந்த குறள் தான். என்ன சொல்றாரு அப்படின்னா, இதனால் இவன் முடிக்கும் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விட. அதாவது இந்த செயலை இதனால் இப்படி இவன் முடிக்கும், இவர் செஞ்சிருவார் என்று ஆராய்ந்து அதனை அந்த வேலையை அவன் கண் விட அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்றார். சிம்பிள். இதுதான் இந்த காலத்துல டெலிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகவியல் படிப்புல சொல்லி தரது. இதுல இதனை இவன் முடிக்கும் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடலாம். இந்த வேலையை செய்ய தகுதி கேப்பபிலிட்டி இவருக்கு இருந்ததுன்னா அந்த வேலையை அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு சாதாரணமான ஆட்கள் போதும். இங்க வள்ளுவருடைய முத்திரை எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால் அப்படின்னு சொல்றார். அதாவது ஒருவரிடம் வேலையை கொடுப்பது மட்டும் முக்கியம் அல்ல, அதை அவர் எப்படி செய்கிறார், எதனால் செய்கிறார், எந்த நடைமுறையை பயன்படுத்துகிறார், எந்த விதமான கருவிகளை பயன்படுத்துகிறார், அதையும் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு திருவள்ளுவர். இதனால் இவன் முடிக்கும். சும்மா இவர் வேலை செஞ்சிருவாருன்னு கொடுத்துறாங்க. இப்ப நம்ம சில பேர்க்க வேலையை கொடுத்தோம் வைங்களேன், வேலையை கொடுத்துட்டு திருப்பி பார்க்கும்போது, ஐயோ இதை நம்மளே செஞ்சிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு அந்த ஆள் வேலையை செஞ்சு முடிச்சுப்பார். ரொம்ப திருப்பி நம்ம முதல்ல இருந்து பண்ண வேண்டியது. ஸோ அந்த மாதிரியான டெலிகேஷன் பண்ணாம அந்த மாதிரியான வேலையை எப்படி அவர் செய்கிறார் அப்படின்றத முதல்ல யோசிச்சு இவர் சரியாகத்தான் இந்த வேலையை செய்வாரா, ஒரு வேலையை முடிப்பது முக்கியம் அல்ல, அதை சரியான முறையிலே முடிப்பது முக்கியம் அப்படின்றதுதான் இதனால் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை பிரயோகம் காட்டுது. இவ்வளவு அற்புதமாக இந்த நிர்வாகவியல் ஒரு நடைமுறையை அப்பவே சொல்லியிருக்காரு. இது மாதிரி இன்னும் 2-3 குறள்கள் இருக்கு, அதையும் நாம் பார்ப்போம்.